இது 2013 குற்றச்சரித்திரம். நம்மோட குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு எபிசோட்லயும் ஒவ்வொரு குற்ற வகையை பத்தி ரொம்ப டீடைலா அனலைஸ் பண்ணி விளக்கமா அலசி ஆராயும். அந்த வரிசையில இன்னைக்கு நிகழ்ச்சியிலையும் ஒரு குற்ற வகையை பத்தி பார்க்க போறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு ஏவி பிளே பண்ணி காட்டுறேன். காங்கேயம் அருகே உள்ள நத்தக்காடையூரை சேர்ந்தவர் யமுனா தேவி. இவருக்கும் கோவை செல்வபுரத்தைச் சேர்ந்த சரவண ராஜ்குமாருக்கும் ஊரே வியக்கும் வண்ணத்தில் திருமணம் நடந்திருக்கிறது. எழுபது பவுன் தங்க நகைகள், மாப்பிள்ளைக்கு ஆடம்பர கார் என்று எண்ணற்ற வசதிகளை செய்து கொடுத்ததாக சொல்கிறார்கள் யமுனா தேவியின் பெற்றோர். நான் போட்டு கார் வாங்கி கொடுத்து நல்லா பிள்ளைக்கு நல்லா சீரெல்லாம் செஞ்சு வேணுங்கிற அளவுக்கு நல்லா பண்ணி செஞ்சு ஃபுல்லா பொழைக்கிட்டுன்னு எல்லாம் செஞ்சாங்க. எங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். திருமணம் முடிந்து 3 மாதங்கள் வரை அமைதியாக இருந்த மாப்பிள்ளை வீட்டார் அதன் பிறகு யமுனாவிடம் பணம் கேட்டு குடைச்சல் கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கொடுமையெல்லாம் தாங்கிக் கொண்ட யமுனா தேவிக்கு அடுத்த அட்டாக் சிகரெட் சூடு. அவரது உடம்பில் 18 இடங்களில் சிகரெட்டால் சூடுபட்டிருப்பதாக போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்கிறது. மறைவான இடங்களில் சூடுபட்டிருப்பதால் இந்த சித்திரவதையை யமுனா தன் பெற்றோரிடம் மறைத்திருக்கிறார். ரொம்ப வெக்ஸா இருந்தாங்க. அப்புறம் சூசைட் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணதுதான் 18 இடத்துல சிகரெட்ல சூடு வச்சிருக்கிறது தெரிஞ்சிருக்கு. தன் உடலில் பட்ட சிகரெட் காயங்களை கூட வெளியில் சொல்லாமல் இருந்து வந்த யமுனா சில கொடுமைகளை மட்டும் அவரது பெற்றோரிடம் தெரியப்படுத்தி வந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் துன்புறுத்தல்கள் எல்லை மீறி போக ஒற்றையாய் தனித்திருக்கும் இந்த வீட்டில்தான் யமுனா தற்கொலை செய்து கொண்டு இருந்திருக்கிறார். எவ்வளவு கொடூரமான ஒரு கொலை குற்றம். ஒரு பெண் தன்னுடைய புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போதே ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிறானா, அது இந்த வரதட்சணை கொடுமை தான். அவரோட புதிய இடத்துல அவ சந்திக்கிற முதல் பிரச்சனையும் இதுவா தான் இருக்கு. இது ஒரு ஹீனஸ் கிரைம். இதை பத்தி விரிவா பேச போறோம். அதற்காக நம்ம பேனலிஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். மிஸ் மர்சி, குடும்ப ஆலோசனை. மிஸ்டர் கருணாநிதி, ரிட்டையர்ட் எஸ்பி. மிஸ்ஸஸ் கஜலட்சுமி ராஜேந்திரன், வழக்கறிஞர். மிஸ்டர் அலெக்ஸ், சமூக. இந்த வரதட்சணை கொடுமை பத்தி மக்கள் என்ன சொல்லிருக்காங்க பார்க்கலாம். தமிழ்நாட்டுல வரதட்சணை கொடுமைங்கிறது ரொம்ப முக்கிய போயிட்டு அது ரொம்ப அட்டூழியமா நடக்குது. ஊருக்குள்ளேயே ரொம்ப மோசமா பிரச்சனைகள் மட்டும் இல்ல, நிறைய பாதிப்புகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. உயிர் பலியில இருந்து இன்னும் பல வகையான எத்தனையோ இழப்புகளை பெண் சமூகம் சந்திச்சுக்கிட்டு இருக்கு. சுகமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இளைஞர்கள் இன்றைக்கு அது போன்ற காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். வயசு வித்தியாசம் தெரியாம கல்யாணம் பண்ணி இந்த காதல் லவ் பண்ணி இது மாதிரி அந்த இதை வரதட்சணை கொடுமை போகுது. கூட்டு குடும்பம் இருந்ததுன்னா அப்பா அம்மாவுக்கு பயப்படுவாரு. தனி குடித்தவங்க போது பயப்படக்கூடிய இது இல்ல. சம்சாரத்தை மிரட்டுறாங்க. மிரட்டி நீ பணம் வாங்கிட்டு வா, அதை வாங்கிட்டு வா, இதை நகை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. கொடுமைக்கு ஆளாவி கடைசி முடிவு அவ தற்கொலை. மக்களோட பார்வையை பார்த்துட்டோம். பேனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வரதட்சணை கொலைகள், வரதட்சணை கொடுமைகள், இதை நம்ம எப்படி பார்க்கணும் மிஸ் மர்சி? இப்ப நம்ம வாழ்ற வாழ்க்கையில நம்மளுடைய ஃபாஸ்டான லைஃப்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ முன்னமெல்லாம் நாங்க கவுன்சிலிங் சென்டர்ஸ்ல கேஸ் வரப்ப எப்படி நாங்க பார்த்தோம் அப்படின்னாவே ஓப்பனா சொல்லுவாங்க வரதட்சணை கொடுமை அப்படின்னு. ஆனா இப்ப அந்த மாதிரி எல்லாம் சொல்லப்படுது. நிறைய மறைமுகமா சொல்றாங்க. ஏன்னா எங்க பொண்ணுக்கு கேட்டதை தான் நாங்க கொடுத்தோம் அப்படின்றோம். சோ அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லாம் அக்செப்ட் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஆனா பிரச்சனை பாக்குறப்ப கடைசியில அது டவுரியில நிக்குது. மிஸ்ஸஸ் கஜலட்சுமி ராஜேந்திரன், வரதட்சணை குற்றங்கள் அப்படின்னு சொன்னா கேட்கறவங்களும் குற்றவாளிகளை தான் கருதணும், வாங்குறவங்களையும் குற்றவாளிகள் தான். சட்டப்பிரகாரம் அப்படிதான். டிமாண்ட் அண்ட் ரிசீவ் ரெண்டுமே குற்றங்கள் தான். அதனால நம்ம டிமாண்ட் பண்றவங்களை பெருசா நம்ம இது பண்றதை விட கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்ல ஒரு பொண்ணு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். என் பொண்ணுக்கு நான் எவ்வளவு செய்வேன் உங்களுக்கே தெரியும்ல அப்படின்னுவாங்க. அப்போ நானே 100 பவுனு, நானே ஒரு கார் தரேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது கேட்கறவங்களுக்கு என்னன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா கேட்கலாம் தான் தோணும்.
இவ்வளவு கொடுத்தாதான் உன் பொண்ணுக்கு என் பையனை கல்யாணம் பண்ணி வைப்பெல்லாம் இல்ல. டைரக்டா கேக்குறது இல்ல. இப்போ மிஸ்டர் கருணாநிதி நீங்க சொல்லணும், இப்போ படித்தவர்கள் தான் அதிகமாக வரதட்சணை கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. பொதுவா ஸ்டேட்டஸ் படிக்காத கூட தொழில் பண்றவங்கள கூட நல்ல ஸ்டேட்டஸ் உள்ளவங்க இருக்கிறாங்க. குறிப்பிட்ட ஆனா படித்து அரசு அலுவல் அல்லது ஒரு நல்ல நிலையான உத்தியோகம், நல்ல உயர்ந்த படிப்பு, எதிர்காலம் நல்ல ஃபியூச்சரா இருக்கு அப்படிங்கும்போது ஒரு சிலர் தான். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா ஃபேமிலிலையும் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு வகையான ஸ்டேட்டஸ் இதுதான் நினைக்கிறாங்க. மருமகன் வந்து கஷ்டப்படுறவரா இருப்பார், அவருக்கு இவ்வளவு செஞ்சு நம்ம உதவி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உதவி தொகையா கூட இதை கொடுக்குறாங்க இல்லையா? இல்ல, இது அப்படி நம்ம எடுத்துக்க முடியாது. வரதட்சணை அப்படின்னு நம்ம பேசும்பொழுது சமூக பழக்க வழக்கத்தின் அடிப்படையிலும் கலாச்சாரத்தின் அடிப்படையிலும் பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற ஒரு கொடுமை. இத வந்து எந்த விதமான ஒரு முகமூடியை போட்டு கொண்டு வந்தாலும் அதை நாம எதிர்க்கணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இப்போ உதவி தொகை யார் வேணாலும் கொடுக்கலாம், அதை டிமாண்ட் பண்ணக்கூடாது. அதுதான். இப்போ நீங்க எல்லாரும் ஒவ்வொரு வார்த்தையில வரதட்சணையை டிஃபைன் பண்ணுங்க, ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லுங்க. ஆண்களை விற்கிறது. மிஸ்டர் கருணாநிதி, வரதட்சணையை விருப்பப்பட்டு அவங்களா கொடுக்கறதுங்கிறது இல்ல, வாங்குறதுங்கிறது நடந்து கொண்டிருக்கு சமூகத்தில். அது தவிர்க்க முடியாத விஷயம். மிஸ்டர் கஜலட்சுமி, கொடுமைதான். கொடுமை. நவீன சமூகத்தின் சீரழிவு. ஆண்களை விற்பது விருப்பத்தோடு செஞ்சா அது தப்பு இல்ல, இது ஒரு நவீன சமூகத்தின் சீரழிவு அப்படின்னு பேனலிஸ்ட் சொல்லி முடிச்சிருக்காங்க. வரதட்சணை என்றால் என்ன, அதை பத்தி நம்ம பேசிட்டோம். இனி வரதட்சணை கொடுமை பற்றிய முதல் புள்ளி விவரம் என்னவா? கடந்த ஆண்டுகளில் பதிவான வரதட்சணை கொலைகள் எண்ணிக்கை 2009 194, 2010 165, 2011 152, 2012 110, 2013 118. ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சிட்டே தான் வந்திருக்கு. ஆக அது குறையறத நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கறது அடுத்த கட்டமா இருந்தாலும், வரதட்சணை கொடுமை என்பது கொலையாக எப்போது மாறுகிறது? மர்சி, டிமாண்ட் பண்ணி கேட்டு கொடுக்கறது வரதட்சணை. பட் டிமாண்டே பண்ணாம என்னோட பொண்ணுக்கு நான் இவ்வளவு பண்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துறாங்க. ஒருவேளை அதை பாக்குறப்ப வந்து பையங்க வீட்டுல கேட்காமலே இவ்வளவு எல்லாம் கொடுக்குறாங்களா, அப்ப கேட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறப்பதான் அந்த பெண் முதல் முறையா வந்து ஹாரஸ்மெண்ட்ஸ்குள்ள உள்ள போறாங்க. இது படித்த வர்க்கத்திலும் இருக்குது, படிக்காத மக்கள்கிட்டையும் இது இருக்கதான் செய்யுது. நாங்க நிறைய கேசஸ் பாக்குறதுனால சொல்றோம். எங்க கிட்ட கவுன்சிலிங்ல வந்து கேக்குறப்ப வந்து கொலைகளுக்கு போறதுக்கு முன்னாடியான நிலைமைகளை நான் சொல்றேன். அப்பயே அவங்க அப்படி பண்ணாங்க, அதனால அதை நான் கேட்டேன். இப்ப அதை நான் கேட்கறதே அவங்க வந்து வெர்பல் அபியூஸ்ன்னு சொல்றாங்க. சோ இதுதான் பிற்காலங்கள்ல சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெற்றோர் ஆட்டோமேட்டிக்கா வந்து பெற்றோர்கள் வந்து அவங்க குடும்பத்துல இன்வால்வ் ஆவாங்க. பொண்ணு சைட்லயும் சரி பையன் சைட்ல இல்ல நாங்க இப்படி பண்ணோம். சோ ஒரு சின்ன விஷயம் வந்து பெரிய லெவலுக்கு போறப்பதான் அது ஒரு லெவலை தாண்டறப்ப அது கொலைகளா மாறிடுது. இப்போ 2013 மட்டுமே 118 கொலை வழக்குகள் பதிவாயிருக்கு மிஸ்டர் கருணாநிதி. இது உண்மையிலேயே வரதட்சணை கொடுமையால் பதிவான கொலை வழக்குகளா? அந்த பேர்ல பதிவானாலும் உண்மையில் அதற்கு பின்புலமாக வரதட்சணை மட்டும்தான். இன்கம்பேட்டபிலிட்டி, ஒவ்வாமை, அதாவது குடும்ப வாழ்க்கையில் விரிசல் ஏற்படுகிறது. அது பல காரணங்களுக்காக. அதாவது வந்த பெண்ணை வந்து வீட்டுக்கு வந்த பெண்ணை அந்த குடும்பத்தை விட்டு வந்திருக்கு, ஒரு குடும்பத்தையே விட்டு நம்ம குடும்பத்தை நம்பி வந்திருக்குங்கிறத வச்சு இந்த குடும்பத்தில் உள்ள அதை அனுசரித்து நடத்த வேண்டும். அதற்கு பதிலாக அது செய்யற குற்றங்கள் சின்ன சின்ன இதுகளை எல்லாம் வச்சு கொடுமைப்படுத்தும் போது அது வந்து கொடுமை தாங்காமல் செய்கிற தற்கொலைகள் பல சந்தர்ப்பங்களில் கொலைகளாக மாற்றப்படுகிறது. இவர்கள் மீது தப்பு இருக்கு. அவர்கள் அதாவது ஒரு பெண்ணை அந்த மனசு, அதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு முத வர்ற பொண்ணு பையன் மாதிரிதான் மனுஷன் என்ன பண்ணுவாங்க, சும்மா நாளும் பள்ளிக்கூடத்துக்கு போக இஷ்டம்ல என்னன்னு சொல்லுவாங்க, வாத்தியார் அடிக்கிறாரு பையன் அடிக்கிறான்னு சொல்லி கம்ப்ளைண்ட். அந்த மாதிரி சூழ்நிலையில தான் ஒரு பொண்ணு வழக்காக இருந்தாலும் ஒரு பெண் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டா ஒரு குடும்பத்துல அது வரதட்சணை கொடுமை தான். அதுல ஒன்றும் சந்தேகம் இல்ல, அப்படி முடிச்சிருக்காங்க. அதாவது வரதட்சணை கொடுமைன்னு அவர்கள் கொடுக்கத்தான் வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற கையில இருக்கிற ஒரே ஆயுதம் அதுதான். ஏன்னா நிச்சயமா தன்னுடைய பெண்ணை பெற்றவர்கள் இருக்கிற ஆயுதம் அது ஒண்ணுதான். ஒரே ஒரு இது மட்டும் கிளாரிபிகேஷன் மட்டும் நான் கொடுக்குறேன். இந்த செக்ஷன் சொல்ற நினைக்காதீங்க. 304B வரும். அபேட்மெண்ட் ஆஃப் சூசைடுங்கிறது 306, அது வேற செக்ஷன். சோ நீங்க பர்டிகுலரா வரதட்சணை கொலைகள் சொல்லும் பொழுது கண்டிப்பா 304B தான். அது வந்து இன்சைட் தி பிரெமிசஸ். நீங்க சொல்ற தற்கொலை என்பது இந்த கொலை கணக்குல வராது இல்லையா? அந்த கணக்குல வராது. ஆனா நிறைய தற்கொலைகள் கூட கொலை வழக்காக மாற்றக்கூடிய நிர்பந்தம் வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்பந்தம் யாருக்கு வரும்? நிர்பந்தம்னா இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசருக்கு வரும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப தற்கொலையே மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்திட்டு கூட என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகும்போது ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருவாங்க, எங்க வீட்டு கணவர் தான் என்ன ஊத்தி கொளுத்திட்டார். ஏன்னா கணவர் மேல உள்ள கோபத்துல
கணவர் மேல அந்த பெண்ணுக்கு உண்மையிலேயே வெறுப்புகள் இருந்திருந்தால், இல்லைன்னா சில சந்தர்ப்பங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த இவங்களுக்கே பேரண்ட்ஸே வந்துருவாங்க. முன்னாடி இந்த ஆஸ்பத்திரி கொண்டு வரும்போது பேரண்ட்ஸே வந்துருவாங்க. நீ வந்து போலீஸ் விசாரிக்கும் போது இந்த மாதிரி சொல்லு அப்படின்றாங்க. உண்மையிலே சில பெண்கள் வந்து அந்த மாதிரி உண்மைதான் இருந்தாலும் சொல்ல மாட்டாங்க. இல்ல சார் நானே என்ன சும்மா பயமுட்டுறதுக்காக ஊத்திக்கிட்டேன், அது இப்படி ஆகும் நான் நினைக்கலன்னு சொல்ற பெண்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் ரொம்ப அளவுக்கு மீறி இந்த கணவன் வந்து கொஞ்சம் கூட அந்த பொண்ணுகிட்ட அன்பாவே இல்லாம அதன் காரணமாக வெறுப்புல போற பெண்ணா இருந்துச்சான்னு வச்சுங்க, உண்மையிலே சொல்வதற்கு வாய்ப்பும் இருக்கிறது. தானே கொளுத்தி கொண்டு கூட கணவன் மேல் பழி போடுகிற பெண்கள் இருக்கிறார்கள். அந்த மாதிரியும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. தானாகவே கொளுத்தி கொண்டாலும் கூட பின்புலம் வரதட்சணையாக இருக்கிற பட்சத்துல இதை வரதட்சணை கொலையா தான் நம்ம பார்க்கணும். ஆமா, இப்போ முதல்ல எடுத்த உடனே டைரிங் டிக்ளரேஷன்ல என்ன சொல்றாங்கன்னு பாப்பாங்க. ஒருவேளை அந்த நல்ல பொண்ணை உண்மையிலே நானா கொளுத்திக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே அது வந்து 306 தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் நடக்கும். கலெக்டர் இதெல்லாம் வந்து பெரிய இன்வெஸ்டிகேஷன் பதிவு பண்ணுவாங்க முதல்ல. அதுக்கப்புறம் வரதட்சணையில பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த கொலைகள் சம்பந்தப்பட்ட வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அது வந்து பெரிய இன்வெஸ்டிகேஷன். அது லோக்கல்ல இருக்கவங்க எல்லாம் இந்த பொண்ணு எப்படி இருந்ததுன்னு கேட்பாங்க. கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து ஆள் வந்து கேட்பாங்க, எப்படி பர்ன்ட் ஆச்சு, அதுக்கு என்ன ரீசன், அதெல்லாம் எடுப்பாங்க. அது எடுக்கும்போது அந்த பொண்ணே தன்னுடைய கணவனை காப்பாத்தி கொடுக்கலான்னு பொய் சொல்லியிருந்தா கூட சாட்சியங்கள் பார்க்கும்போது வரதட்சணை கொலைகளா கன்வெர்ட் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் உண்டு. இப்ப குடும்ப நலத்துக்காக குடும்ப ஆலோசனை மையத்துக்கு வரவங்களை பாத்தீங்கன்னா இப்ப 2013 118 கேஸ், 2009 194 கேஸ். போலீஸோட இன்வால்வ்மெண்ட் அதுல நிறைய விஷயங்கள்ல இருக்கு. இப்ப ஒரு சொன்ன மாதிரி வழக்கறிஞர் இங்க வச்சுட்டே நான் சொல்றேன், நிறைய நேரங்கள்ல கவுன்சிலிங் சென்டர் வரப்ப 2 கிளைண்ட்ஸ்மே கூட வந்து அவங்க வழக்கறிஞரோட வருவாங்க. நாங்க அதை பொதுவா என்டர்டைன் பண்றது இல்லை. என்னன்னா குடும்ப ஆலோசனை மையத்துல நாங்க தெளிவா விசாரித்து அதுக்கப்புறமா தான் நாங்க போலீஸ்க்கு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியதா இருக்கு. போலீஸ் கேஸ் மூலமா இப்ப அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலும் கட்டாயம் இந்த மாதிரி குடும்ப பிரச்சனைகள், குறிப்பா வரதட்சணை கொடுமைகள் வருது அப்படின்னா பக்கத்துல இருக்க குடும்ப ஆலோசனை மையத்துக்கு ரெஃபர் பண்றாங்க. சோ அங்க we cannot do, அவங்க சொன்ன மாதிரி எங்களால இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் கூட அவங்களுடைய குடும்பங்கள்ல நடந்த பிரச்சனைகளை உண்மையிலே அதுக்கு அடித்தளம் போடப்பட்டிருக்கா இல்லையா என்பதை நாங்க விசாரிக்கிறோம். அப்படி பாக்குறப்ப நிறைய போலீஸ் அதற்கான இன்வெஸ்டிகேஷன் டீமையும் நிறைய ஃபாலோ பண்றாங்க. ப்ரூவ் பண்ணா மட்டும்தான் அவரை வந்து DSW லெவல்ல ரெஃபர் பண்றாங்க. சமூக நலத்துறைக்கு வந்து அவங்க ரெஃபர் பண்ணி அதுக்காக டவுரி ஆபீசர் இருக்காங்க, அவங்க இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஏன்னா நாங்க கலெக்டர் ஆபீஸ்ல வாலண்டியர்ஸ் ஒர்க்ஸ் வந்து ஒரு 3 months பண்ணிருக்கோம். அப்ப நாங்க பாக்குறப்ப ஒன்லி டவுரி கேசஸ் மட்டுமே பாத்திருக்கோம். பல வேலைகள்ல பல கட்டங்களை கடந்ததுக்கு அப்புறமா தான் கேஸ் ஃபைல் பண்ணப்படுது. அதனால குறையறதுக்கு வாய்ப்பான நீங்க சொன்ன மாதிரியும் பிரச்சனை வரப்ப அவங்க நல்லா வாழ்ந்துறாங்க. பிரச்சனைன்னு சொல்றப்ப முதல் வார்த்தை சொல்றது எனக்கு போட்ட நகையெல்லாம் திருப்பி கொடு. இல்ல அந்த பெண் தன்னோட நகையை கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. டவுரி ஹாரஸ்மெண்ட் கொடுத்தாதான் காவல்துறையில கடினமா நடவடிக்கை எடுப்பாங்க, ஹார்டா நடவடிக்கை எடுப்பாங்க, நீதிமன்றத்துல கேஸ் நிக்கும். மத்த கேஸ்ல எல்லாம் பர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் ஆன் த ப்ராசிக்யூஷன். இந்த டவுரி கேஸுக்கு மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன் கொடுத்து பர்டன் ஆஃப் ப்ரூஃப் லைஸ் ஆன் த அக்யூஸ்ட் கொடுத்திருக்காங்க. அதனால என்ன பண்றாங்க, இதனுடைய சிவியரிட்டி தெரிஞ்சுக்கிட்டு சாதாரணமாக எது செஞ்சாலும் கொடுமைன்னு வந்தா, அதாவது குடிச்சிட்டு சும்மானாலும் காரணமே இல்லாம வேலைக்கே போகாம உட்காந்து அங்கிருந்து வந்துட்டு சாயந்தரம் இருக்கிற பொண்டாட்டியை போட்டு அடிச்சு கொடுமைப்படுத்துறவனு இருக்கான். அவனுக்கு மேல என்ன பண்ணுவாங்க, அவன் மேல சும்மா குடிச்சிட்டு இருந்தானா நம்ம என்ன பொண்டாட்டி எடுத்தாங்கன்னு சொல்லி விட்டுருவாங்க. இப்ப இதுக்கு என்ன பண்ணுவாங்க, சும்மானாலும் ஏதாவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா இந்த மாதிரி போய் இப்ப மாமியா வீட்டுல காசு வாங்கிட்டுவான்னு சொல்லி அடிக்கிறான் அப்படின்னு ஒரு புகாரை கொடுப்பாங்க. அடுத்து என்ன புள்ளி விவரம் நமக்கு இருக்குன்னு பாக்கலாம். கடந்த ஆண்டு நிலுவையில் உள்ள வழக்கு உட்பட வரதட்சணை கொலை வழக்குகளின் நிலைகள். வழக்கு பதிவுக்கு முன் வெளியானவர்கள் 4, குற்றம் சாட்டப்பட்டவர்கள் 263, அடுத்த ஆண்டுக்கு தள்ளி வைக்கப்பட்டவை 275. 263 பேர் அக்யூஸ்ட். அதுல 4 பேர் வழக்கு பதியறதுக்கு முன்னாடியே எஸ்கேப் ஆயிருக்காங்க. கோர்ட்ல சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுன்னு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சார்ஜ் ஷீட் போடுறதுதான் சார்ஜ் ஷீட் போடுறதா இருக்கும். அதைத்தான் வழக்கு பதிவுன்னு மென்ஷன் பண்றாங்க. அந்த மாதிரி வர்றதற்கு வாய்ப்பு எப்படின்னா முழுக்க முழுக்க தற்கொலை, எந்தவித கொடுமையும் இல்லாம. நான் சில சின்ன ஒரு வாய் சண்டை கணவன் மனைவிக்குள்ள ஒண்ணு இருக்கும். கோவமா கணவன் திட்டிட்டு போயிருப்பாரு, அவன் தற்கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. வந்து அங்கிருந்து வந்து யாராவது ஒருத்தர் வந்து புகார் கொடுத்து வழக்கு பதிவு பண்ணிருப்பாங்க. நான் விசாரிச்சு பார்க்கும்போது அந்த பெண்ணை பெற்றவர்களே சொல்லியிருப்பாங்க, இல்லங்க என் பொண்ணுதான் மனது அவசரப்பட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிச்சு, அவர் மாப்பிள்ள நல்லவர் தான் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தால் அந்த மாதிரி இதை ரெஃபர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெறும் 174 ட்ரீட் பண்ணிடுவோம். தற்கொலை இந்த கேஸ் டவுரி அது வந்து யாருன்னா ஆர்டிஓ விசாரிச்சு, ஆர்டிஓ தான் ஃபர்ஸ்ட் இதுல விசாரிக்கிறாங்க. வித்தின் 7 years ஆர்டிஓ விசாரிப்பாங்க. அவங்க வந்து விசாரிக்கும் போது சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு உறவினர்களே, நெருங்கிய உறவினர்களே ஸ்டேட்மெண்ட் கொடுத்தான்னு வச்சுங்க, இது வந்து தவறாக யாரோ கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் ஒண்ணு கொடுமை எல்லாம் இல்லைங்க, நல்ல
இதுதான் பொண்ணு அவசரப்பட்டு பண்ணிக்கிச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த மாதிரி கேஸுகள்ல கேஸை ரெஃபர் பண்ணிடுவோம். 174 டிராப் பண்ணிடுவோம். இந்த அக்யூஸ்ட் காலத்துல கொடுத்திருந்தா கூட அது ரிப்போர்ட் ஆன் பை த ஆர்டிஓ. அந்த மாதிரி பெண்களோட பெற்றோர்களே இது இல்ல மாப்பிள்ளை மேல குற்றம் இல்லைன்னு சொல்லி அவங்க கேஸ வாபஸ் வாங்கினவங்க தான் இந்த 4 பேர். அந்த 4 பேரா இருக்கும். இப்போ முன்னாடி எல்லாம் டிமாண்ட் பண்ணாங்க, கேட்டாங்க, நம்ம கொடுத்தோம். ஆனா இப்பெல்லாம் அவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க கேட்கறத விட அதிகமா நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் பெண் வீட்டார்கிட்ட இருக்கா மிஸ்டர் அலெக்ஸ்? இந்த சட்டத்துக்கு அப்புறம் அது ஒரு பயத்தின் காரணமா கூட சொல்லலாம். என்ன பயம்? ஏன்னா இப்போ கேட்கறதும் கொடுக்கறதும் வந்து சட்டத்துக்கு புறம்பானதுன்னு நமக்கு இந்த வரதட்சணை தடுப்பு சட்டம் சொல்லுது. இன்னொன்னு, அப்ப இதை எப்படி அவங்க இன்டைரக்டா ப்ரொமோட் பண்றாங்க இந்த ஐடியாஸ் அப்படின்னு பார்க்கும்போது, உங்க பொண்ணுக்கு தானே கொடுக்குறீங்க, எங்களுக்கா கொடுக்குறீங்க, நீங்க எவ்வளவு போடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க வந்து வெல்த்தியா இருக்கீங்க அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாருக்கும் வரும். நாங்களும் நல்ல இடத்துல தான் பொண்ணு எடுத்திருக்கோன்ற திருப்தி எங்களுக்கு இருக்கும். இப்படிதான் அவங்க பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிரஷர், அந்த எக்ஸ்டர்னல் பிரஷர் அந்த பெண்ணுடைய குடும்பத்துக்கு இருக்கு. இப்போ இந்த மாதிரியான சூழல் இருக்கும் பொழுது வாலண்டியரா அந்த பெண் வீட்டை என்ன பண்ணிடுறாங்க, நாங்க இந்த அளவுக்கு போடுவோம் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுறாங்க. அதுதான் உண்மை. பொதுவா என்னென்ன மாதிரியான கல்யாணங்கள்ல அதிகமான டிமாண்ட் இருக்கு, அல்லது பெண் வீட்டாருக்கே ஒரு நிர்பந்தம் இருக்கு, நம்ம இவ்வளவு போட்டாகணும்? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பெண் வந்து ஒரு முதிர்கன்னியா இருப்பாங்க, 30 வயசுக்கு மேல இருக்கக்கூடிய பெண்களா இருப்பாங்க, அவங்களை கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும்ன்ற ஒரு கட்டாயத்துல இருப்பாங்க. அப்ப அவங்க எவ்வளவு வேணா கேட்டா கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. ரைட்? அது நான் ஒத்துக்கொள்றேன். சில நேரங்கள்ல, நான் பல நேரங்கள்ல அது கிடையாது. சில நேரங்கள்ல குறிப்பா நீங்க சொல்ற மாதிரி ஏஜ் ஆகுறப்ப வந்து வேல்யூ குறைஞ்சிச்சு அப்படி நம்முடைய சமுதாயங்கள்ல அந்த பழக்கம் இருக்குது. நம்ம படித்து இருந்தாலும் சரி, படிக்காம இருந்தாலும் சரி, அந்த நேரங்கள்ல வந்து பெண் வீட்டார் என்ன ஃபீல் பண்றாங்கன்னா, அட்லீஸ்ட் நகைவாவது போட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இவ்வளவு இவங்க கேக்குறாங்க, என்னால இவ்வளவு கொடுக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்துல நான் ஏன் அப்படி ஒரு ஃபால்ஸா ப்ராமிஸ் பண்ணணும்? நான் இவ்வளவு கொடுக்குறாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியாவது கொடுத்துறேங்க, அல்லது சீரா நான் செஞ்சிடறேன், தீபாவளிக்கு செஞ்சிடறேன், பொங்கலுக்கு செஞ்சிடறேன், நான் ஏன் ஃபால்ஸா ப்ராமிஸ் பண்ணணும்? ஒரு 20 நாளைக்கு முன்னாடி ஒரு அரேஞ்ச் மேரேஜ் அந்த மாதிரி ஒரு கேஸ வந்து விசாரிச்சப்ப சொன்ன மாதிரி அந்த பொண்ணு என் பொருட்களை வாங்கி கொண்டுங்க, நான் வாழ விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா நம்ம விசாரிச்சு பாக்குறப்பதான் அவங்க மாமியார் சொல்றாங்க, அவங்க அம்மா சொன்னாங்க, கஷ்டப்படுற குடும்பத்துல எடுக்கிறோம்னு எங்களுக்கு தெரியும், ஆனாலும் கல்யாணத்துக்கு வந்து 5 போட்டுறேன், அடுத்து எப்படியாவது 5 போட்டுறேன்னு சொன்னாங்க. இத வச்சு நம்பிக்கையில தான் நான் கல்யாணம் பண்ணேன். இன்னைக்கு அவங்க அம்மா சொன்னதை செய்யவே இல்லையே. சோ இதுல இந்ததான் மேபி நான் வரதட்சணை கொடுமைகள் கொலைகளை பத்தி ஆனதாலும் ஆரம்ப நிலைகள்ல இந்த ஃபால்ஸ் ப்ராமிஸ் இருக்குது. அதாவது என் பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் நடந்துரும் அந்த ஒரு நோக்கத்தோட பெற்றோர்கள் செய்யறாங்க. ஏன்னா இந்த ஏஜ விட்டுட்டா அதுக்கப்புறம் இன்னும் கேட்பாங்க. அதனால எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம செஞ்சிடலான்ற வழக்கங்கள் எல்லா சூழ்நிலைகளும் இருப்பது என்பது என்னோட கேஸ் பாக்குற விதங்கள்ல நான் கூட நம்ம எடுத்துக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களுடைய ப்ராமிஸ் வந்து போஸ்ட்போன் பண்றாங்க, அவ்வளவுதான். சில நேரங்கள்ல இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு 50 பவுன் நகை போடுறோம் அப்படின்ற ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா பெண் வீட்டுல 30 பவுன் தான் வச்சிருப்பாங்க, அல்லது ஒரு 40 பவுன் வச்சிருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்க கொடுக்குற ப்ராமிஸ் எப்படி இருக்குன்னா, நீங்க 3வது மாசம் வரும்போது நான் உங்களுக்கு அதை செஞ்சு விட்டுறேன். அப்ப ஏற்கனவே இந்த திருமணங்கள் செலவுகளால பாதிக்கப்பட்ட அந்த பெண் வீட்டார் வந்து செய்ய முடியாத சூழ்நிலையில திரும்பவும் போஸ்ட்போன் பண்றாங்க. அதை குழந்தை பிறக்கும் போது நான் அதை செய்யறேன். ஆக யாரும் இது வந்து ஃபால்ஸ் ப்ராமிஸ் நம்ம யாரும் எடுக்கிறது இல்ல. சில இக்கட்டான சூழ்நிலையில இந்த மாப்பிள்ள வந்து இந்த பொண்ணுக்கு சரியான ஒரு ஜோடியா இருப்பாரு, அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு பெண் வீட்டார் நினைக்கிற சமயத்துல கடனை வாங்கியாச்சு இந்த கல்யாணத்தை நம்ம நடத்திடுவோம் அப்படின்ற நெருக்கடிக்கு தள்ளப்படுறாங்களே தவிர யாரும் வந்து பொய்யான வாக்குறுதியை கொடுக்க முடியாது. மிஸ் மர்சி சொன்ன மாதிரி ஒரு பெண்ணுடைய வயது ஏற ஏற அவளுக்கு வரதட்சணையா கொடுக்க வேண்டிய தொகையின் அளவும் ஏறிக்கொண்டே போற அந்த பயம் தான் எப்படியாவது பெண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு பெண் வீட்டார தள்ளுது. அதுதான் இந்த தவறான வாக்குறுதியாகவும் மாறுகிறது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இனி அடுத்த புள்ளி விவரம் என்ன சொல்றது? வரதட்சணை கொலை வழக்குகளில் கைதானவர்களின் வயது வாரியான எண்ணிக்கை 19 30 வயது 110, 31 45 வயது 96, 46 60 வயது 54, 60 வயதிற்கும் மேற்பட்டோர் 2. 19 வயசு பையன் ஒரு கொலை செய்வார் வரதட்சணைக்காக. கண்டிப்பா 19 வயசுல ஒரு கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லும்போது டிமாண்ட் பண்ணும்போது அது நேரடியா கொலை பண்றது இல்ல, இன்ஸ்டிகேஷன் தானே. இல்ல இந்த 19 வயசு அப்படிங்கறத நான் ஒரு காதல் திருமணத்தோட லிங்க் பண்ணலாம் இல்லையா?
அது கண்டிப்பா அதுவும் இருக்கும். சில ட்ரெடிஷ்னலா ஜாயிண்ட் ஃபேமிலில இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அடுத்த ஒரு பையனை கல்யாணம் பண்ணும்போது சின்ன வயசுலயே பையனுக்கு 19 இயர்ஸ்ல கல்யாணம் பண்ணிடுவாங்க. ஆனா அவங்க எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கலாம். அதிகமா இருக்கும்போது அவங்க கொடுக்க முடியாத போது அந்த ஏஜ் குரூப் உள்ள ஆண்கள் வந்துட்டு வரதட்சணை கொடுமையில கைதாவாங்க. இந்த கிரைமை கமிட் பண்றதுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஒண்ணு வேணும். அது ஒரு 19 வயசு பையனுக்கு அந்த மோட்டிவேஷன் இருக்குமானா என்ன கேட்டா இருக்காதுன்றது என்னுடைய நம்பிக்கை. எப்படின்னா அவனுக்கு எக்ஸ்டர்னல் சோர்ஸ்ல இருந்து அந்த மோட்டிவேட் ஆகலாம். உதாரணத்துக்கு அவனுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உனக்கு வந்து எதுவுமே இல்லாம அந்த பொண்ணு வந்துருச்சே, உன்னுடைய நல்லதுக்கு தானே நான் சொல்றேன், நீ அந்த பொண்ணை ஏன் கேட்க கூடாது. இப்போ இந்த வரதட்சணை கொடுமைகள்ல நேரடியாக அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஈடுபடுறதுன்றது குறைவுதான். இவங்க எல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் சோர்ஸா இருந்து அந்த பர்டிகுலர் பர்சனை, அதாவது அந்த கணவனை என்ன பண்ணுவாங்க, அவங்க மோட்டிவேட் பண்ணுவாங்க. அந்த கொடுமையை நிகழ்த்துவதற்கு அந்த கணவனை மோட்டிவேட் பண்ணும் பொழுது வேற வழி இல்லாம அவனும் அந்த நிலைக்கு தள்ளப்படுறான். சோ அந்த மாதிரி தான் இந்த சின்ன ஏஜ் குரூப்லாம் வந்து நீங்க இப்ப நம்ம அந்த வயசை தான் கடந்து வந்திருக்கோம், அந்த தாட் வராது. நீங்க அதான் கேக்குறேன், அந்த 19 வயசு அப்படிங்கறது இந்த அளவுக்கு கிரிமினலா யோசிக்காதுன்னு நான் நம்புறேன். அதுவும் குறிப்பா ஒரு கல்யாணமான ஆண் ஒரு காதல் திருமணமா இருக்கிற பட்சத்துல ரொம்ப லவ் பண்ணி தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிருப்பாரு இல்ல மிஸ்டர் கருணாநிதி, நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான், அதாவது இப்ப சில ஃபேமிலி சர்க்கம்ஸ்டன்சஸ்ல சில நான் சந்தித்த வழக்குகள்ல சொல்றேன், என்ன பண்ணுவாங்கன்னா இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கும், இவன் கல்யாணம் பண்ணிட்டு என்ன பண்ணுவான், இந்த பொண்ணுக்கு நகை கிடைச்சுன்னா அது அந்த தங்கச்சி கொடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கலாங்கிற ஒரு இதுல பண்ணிருப்பான். அங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, இது அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல கேட்கும்போது இவங்க சொன்ன மாதிரி ப்ராமிஸ் பண்ணி நான் போட்டுறேங்க, அந்த கல்யாணம் ஆகும்போது நான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டான்னு வச்சுங்க. இப்ப இந்த கல்யாணத்துக்கு வந்து தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணும்போது இவங்க கேட்டா இவங்க கொடுக்கலன்னாங்கன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, மாமியாரா இருக்கவங்க என்னடா பாரு இப்ப தங்கச்சிக்கு இல்ல, நீ இப்ப இல்லாம கல்யாணம் பண்ணிட்டு வந்தா இப்ப பாரு உன் தங்கச்சி கல்யாணம் கொடுக்க முடியுதா அப்படின்னு கேட்கும்போது அவன் என்ன பண்ணுவான், அவருக்கு கஷ்டமா இருக்கும், போட்டு அந்த பொண்ணை தான் தொந்தரவு பண்ற மாதிரி இருக்கும். இப்ப சொன்னியே வாங்கிட்டு வாங்க, அப்ப வந்து அந்த பொண்ணு சூசைட் பண்ணிட்டாலோ குடும்பங்கள்ல பொதுவா அண்ணன் தங்கச்சி அதிகமா இருக்கக்கூடிய குடும்பங்கள்ல அண்ணனுக்கு வாங்கக்கூடிய நகையோ இல்ல வரதட்சணையோ அப்படியே தங்கைகளுக்கு போட்டு விடுறது நம்ம சமூகத்துல வழக்கமா தான் இருக்குன்றது நான் உணர்றேன். இப்ப இந்த காதல் திருமணங்கள், அரேஞ்ச்டு மேரேஜ், பெற்றோர்களால் பார்த்து நிச்சயிக்கப்பட்டு திருமணங்கள், இப்ப இந்த ரெண்டு திருமணங்களையும் நம்ம எப்படி வந்து கிளாசிஃபை பண்ணலாம் வரதட்சணை கொடுமை அப்படிங்கிற பட்சத்துல? இல்ல இப்ப காதல் திருமணத்துல வந்து அதிகமா டிமாண்ட் இருக்காது, வரதட்சணை கொடுமையும் இருக்காது. 19 இயர்ஸ் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ்க்குள்ள லவ் இந்த மாதிரி கேசஸ் நீங்க இப்போ சார் சொன்ன மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவாங்க, வரதட்சணை கேட்காமலேயே ஜெனரலா சினிமால சொல்ற மாதிரி கட்டின சேலையோட அதுக்கப்புறமா பேரண்ட்ஸோட இன்ஸ்டிகேஷன்ல தான் அந்த மாதிரி கேட்பாங்க. நீங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்த பொண்ணு நீ கூட்டிட்டு வந்ததுனால கம்மியா கொண்டு வந்திருக்கா, நாங்க அரேஞ்ச் பண்ணி நல்லா பண்ணிருப்பாங்க, உனக்கு இவங்க தரேன்னு சொன்னாங்க, மாப்பிள்ள எடுக்கிறேன்னு சொன்னாங்க, இவ்வளவு வரது அப்படியே டெய்லி அந்த பையனை போட்டு சொல்லிக்கிட்டே இருந்தான்னா அவன் அன்பா இருக்கிற லவ் பண்ண அந்த இதை கூட அந்த ஃபீலிங்ஸ் கூட மறந்து அவகிட்ட ஹாரஸ்மெண்ட் பண்ண. சொல்லுங்க, எந்த திருமணத்துல அதிகமா இந்த குற்றங்கள் நடக்குது? இல்ல இது அரேஞ்ச் மேரேஜ் தான் ரொம்ப அதிகமா இருக்கும். லவ் மேரேஜ்ல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங், இப்ப இருக்க யூத்லாம் அதெல்லாம் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங், எதுவுமே இல்லாம வந்தா கூட நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி கூட்டி போனாலும் நிறைய ஹாரஸ்மெண்ட் இருக்காது. நாங்க ஃபைல் பண்ண கேசஸ்ல பாத்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் இந்த டவுரி ஹாரஸ்மெண்ட் இப்ப குறைஞ்சுதான் இருக்கு. சார் முதல் சொன்ன மாதிரி மாதிரிலாம் உடனே அதான் உண்மையான காரணமாலாம் இருந்த கேசஸ் எல்லாம் நான் பிகினிங்ல பண்ணும்போது நான் பாத்திருக்கேன். சில குறிப்பிட்ட ஒரு கம்யூனிட்டில எல்லாம் வந்துட்டு இது கண்டிப்பா அது கொடுத்தாதான் அப்படின்னு ஹாரஸ்மெண்ட் பண்ணதெல்லாம் ப்ரூஃப்லாம் இருந்திருக்கு. ஆனா இப்ப குறைஞ்சிச்சு. இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னா நல்லா படிச்சிருந்தா நல்லா அழகா இருந்தா போறோம் பெண்ணு, எனக்கு வந்து நகை கூட தேவையில்லைன்ற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆனா அந்த பெரியவங்க பண்றதுனால வருது. கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா அரேஞ்ச் மேரேஜ்ல தான் கொஞ்சம் அதிகமாவே இருக்குது. இப்போ மிஸ் மர்சி நீங்க சொல்லணும், அரேஞ்ச் மேரேஜா காதல் திருமணமா, எதுல வரதட்சணை கொடுமை அதிகமாக இருக்கு? ஒத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா அரேஞ்ச் மேரேஜஸ்ல நிறைய, ஏன்னா அதுதான் வந்து ரொம்ப ஈஸியான டிமாண்டிங் பர்சன். சொன்ன மாதிரி படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்தையும் என் பொண்ணுக்கு நான் செய்யற விஷயமாவும் இருக்கட்டும், அதுவா இருந்தாலும் சரி, இது வந்து அரேஞ்ச் மேரேஜ்ல தான் வந்து நிறைய வரதட்சணைகள் நடக்கிறது. பேனலிஸ்ட் எல்லோரும் ஒருமனதாக ஒத்துக்கொண்டது காதல் திருமணங்கள்ல வரதட்சணை கொடுமை ரொம்பவே குறைவாக இருக்குது அப்படிங்கிறது. வரதட்சணை கொலை வழக்குகள் அதிகபட்சம் பதிவான நகரங்கள்: சென்னை 12, கிருஷ்ணகிரி 12, திருவாரூர் 9, திருப்பூர் 8, வேலூர் 8. இப்போ இந்த ஸ்லைடின் படி சென்னையில 12 வழக்குகள் பதிவாயிருக்கு. இப்போ நம்ம போன டிஸ்கஷன்ல காதல் திருமணங்கள்ல வரதட்சணை கொடுமை கம்மியா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். சென்னை போன்ற பெருநகரங்கள்ல காதல் திருமணங்கள் அதிகமாகவும் இருக்கு. அப்போ இது ஒரு கான்ட்ரடிக்ஷன் நான் பாக்குறேன் மிஸ் மர்சி.
நீங்க சொல்றது உண்மை. ஆனா இங்க ஓவர் பாப்புலேஷன் இருக்கு, நிறைய மைக்ரேஷன் லெவல்கள் இருக்கிறதுனால 12 என்பது ஒரு கரெக்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கலாம். நம்ம காதல் திருமணங்கள் சொன்னாலும் நிறைய பல இன மக்கள் இந்த இடத்துல வசிக்கிறாங்க. வேறு வேறு என்ன மாதிரியான காரணங்கள் இருக்க முடியும்? கிருஷ்ணகிரியை நான் எப்படி பார்க்கணும், திருவாரூரை எப்படி பார்க்கணும்? இங்க வேற என்ன மாதிரியான இன்ஃபுளுன்ஸ்கள், ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்கும்? சாதியாக இருக்கட்டும், மதமாக இருக்கட்டும், வேற என்ன மாதிரியான ஆதிக்கங்கள் திருமணங்கள்ல அதிகமா இருக்கு இந்த மாதிரியான நகரங்கள்ல? மிஸ்டர் நாகன் வந்து அங்கிருந்து கூட்டமா குடும்பம் வசிக்கிற இடத்துல, அந்த மாதிரி இடத்துல குடும்ப சின்ன சின்ன பிரச்சனைகள், ஏதாவது பண தேவை இருக்கணும். இப்ப ஒரு வேலைன்னு அங்கிருந்து வந்து கிராமத்துல இருந்து வர்றாங்க, வந்து கூட இங்க வந்து தங்கி இருப்பாங்க. ஒரு வேலைன்னு ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும், அவனுக்கு பண தேவை ஏற்படும். ஒரு வேலையில நஷ்டம் ஆயிடுறான், இல்ல வேலை தேடி வந்திருப்பான், இங்க வேலை கிடைக்காது. அப்ப ஹஸ்பண்ட் ஒய்ஃபு கிட்டே இருந்து ஏதாவது உதவி எதிர்பார்த்து பண்ணுவான். அப்ப பண்ணல அது கிடைக்கலங்கும் போது என்ன பண்ணுவான், சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு உன்னால நான் வந்து இங்க வந்து கஷ்டப்படுறேன் அப்படின்னு. அந்த மாதிரி சந்தர்ப்பத்துல வந்து ஏதாவது கொடுமைப்படுத்தி அவன் அந்த மனைவி இறந்துட்டாலோ அல்லது தற்கொலை பண்ணிட்டாலோ இந்த மாதிரி இதுலதான் வரும். எனக்கு இது டியூ டு பாப்புலேஷன், இன்க்ரீசிங் பாப்புலேஷன்ஸ், தனியா வாழக்கூடிய சந்தர்ப்பம். ஒரு கூட்டு குடும்பத்துல இருந்தா கூட, ஒன்னா இருந்தா கூட அவங்களுக்குள்ள பேசி அந்த சமாதானம் இதற்கு வாய்ப்பு இருக்கு. உறவினர்கள் இருப்பாங்க, வந்து சமாதானம் பண்ணிடுவாங்க, அந்த ப்ராப்ளங்கள் சால்வ் ஆயிடும். ஆனா இங்க வந்து தனியா இருக்கும்போது என்ன ஆகும்னா அது இருக்கவே சான்ஸே இருக்காது. சரி, ஓகே. இப்ப கூட்டு குடும்பங்கள், தனி குடும்பங்கள், இப்போ நான் மற்ற நகரங்கள்ல அதிகமா நான் கூட்டு குடும்பங்களா இருக்கிறதா நான் அனுமானிச்சுக்கிறேன். அப்ப அந்த பட்சத்துல எந்த மாதிரியான குடும்பங்கள்ல இந்த கொடுமைகள் அதிகமாக நடக்கும்? இப்போ சென்னையில நீங்க 12 சொல்லிருக்கீங்க இல்லையா? சென்னையில வந்துட்டு இப்போ திருநெல்வேலியில இருந்து கப்பல் கல்யாணம் பண்ணிட்டு இங்க வேலைக்காக அந்த பையன் கூட்டு வந்திருப்பான். இங்க வந்து டவுரி டெத் ஆயிருக்கும். இப்போ டெத் எங்க நடக்குதோ அங்கதான் கேசஸ் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணணும்ன்றதுதான் சட்டம். சோ இப்ப சென்னையில அந்த இன்சிடென்ட் அங்க நடக்கும்போது இங்க சென்னையில காதல் திருமணம் பண்ணவங்க தான் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. மைக்ரேஷன்ல வர காதல் திருமணங்கள் நம்ம சொல்லல, அதனால கிடையாது. ஈவன் அரேஞ்ச் மேரேஜ்ல கூட அங்க கன்னியாகுமரியில கூட்டு குடும்பம் வந்திருப்பாங்க. பையன் இங்க சாப்ட்வேர் இன்ஜினியர் இருப்பாரு, அவரு கூட்டு வந்திருப்பாரு. இங்க ஹாரஸ்மெண்ட் அவங்க அம்மா நைட்ல போன் பண்ணி கேட்டிருப்பாங்க, டெய்லி இவன் கேட்பான். இங்க அந்த பொண்ணு இறந்தா இங்க சென்னையில் நடந்ததான் நடக்கும், இங்கதான் கேஸ் நடக்கும். ஆனால் இங்க இருக்க மக்கள் தான் அதுக்கு காரணம் நம்ம சொல்ல முடியாது. சென்னையில அதிகமா இருக்குன்னா அதுதான் ரீசனை கண்டி நாம இங்க காதல் திருமணம் அதிகம் இருக்கிற ஏரியால இந்த மாதிரி டவுரி டெத் இப்படி இருக்கே அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. கூட்டு குடும்பங்களா இல்ல தனி குடுத்தனங்களா, எங்க வரதட்சணை கொலைகள் அதிகமாக நடக்கிறது? மிஸ்டர் அலெக்ஸ், கூட்டு குடும்பங்கள்ல தான் இருக்கு. மிஸ்ஸஸ் கஜலட்சுமி, கூட்டு குடும்பத்துலதான் நடக்கும். காரணம் இல்ல, அவ டெய்லி ஹவுஸ் ஒய்ஃப், எஸ்பெஷலி அந்த விமன் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கா வச்சுக்கோங்க. ஒரு நாத்தனார் ஒண்ணு சொல்லிட்டு போவாங்க, உடனே மாமியார் அதோட சேர்ந்து 2 பேருக்கு வேற ஏதோ பேசுவாங்க. இவங்க என்ன நினைப்பாங்க, நம்மள பத்தி அதை பேசுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு அந்த பெரிய மருமக வரா பாத்தீங்களா, ஒருத்தவங்க பெரியவங்களா இருப்பாங்க, அவங்க நிறைய கொண்டு வந்திருப்பாங்க. ஆர் எங்கர் சிஸ்டர், எங்கர் கோ சிஸ்டர் நிறைய கொண்டு வருவா. அதை வந்து பிரைஸ் பண்ணுவாங்க, அவளுக்கு எல்லாம் செய்வாங்க, இவளை அப்படியே நெக்லெக்ட் பண்ணுவாங்க. அதை பார்க்கும்போது அவளுக்கு பயங்கர கஷ்டமா இருக்கும். அந்த ஹாரஸ்மெண்ட் வந்து தாங்க முடியாம சூசைட் பண்ணிக்கலாம். இல்ல இவங்க அதே மாதிரி இன்சிகேட் ஒன்னு சொல்லுவாங்கல்ல, நான் வந்து பத்த வைக்கும் போது மாமியார் பத்த வைக்கும் போது வெடிக்காது ஸ்டவ், மருமக பத்த வைக்கும் போது வெடிக்குமா? இன்னமும் தமிழ்நாட்டுல சிலிண்டர் வெடிப்புகள் நடக்கிறதா? கொலைன்னு நீங்க சொல்ற அத்தனை கேசும் நான் ஆஸ் அ போலீஸ் ஆபீசர் சொல்றேன். கொலைங்கிறது அதாவது இன்லாஸ் அதெல்லாம் சேர்ந்து ஒரு மருமகளை கொலை செய்தார்கள் என்று இதுவரைக்கும் நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு கேஸ் கூட நான் பண்ணல. கஜலட்சுமி, கொலைய வந்துட்டு ஒரு மாதிரி அது நேச்சுரல் டெத் மாதிரி எல்லாம் கொண்டு போற கேசஸ் நிறைய இருக்கு. இன்னொரு வழக்கு நான் பண்ண கிரிமினல் அப்பீல் கீழ்கோர்ட்ல சரியா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வந்து அந்த விடுதலை பண்ணிட்டாரு அந்த அக்யூஸ்ட, டவுரி டெத். அதை வந்து மேல வந்து நாங்க பப்ளிக் அசிஸ்டன்ஸோட நாங்க மேல கொண்டு வந்தோம். அந்த மேட்டர்ல பாத்தீங்கன்னா பம்ப் செட்ல போயிட்டு அதை ஆன் பண்ண சொல்லுவாங்க அந்த பொண்ணை, அப்படி ஷாக்கச்சங்க சாகும், எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி வழக்குகளும் நான் நிறைய கிரிமினல் அப்பீல்ல பாத்திருக்கேன். லேடிஸ் எப்படிலாம் கூட பர்பஸா சாகடிப்பாங்க இல்லாஸ். ஆனா அதெல்லாம் வந்து டவுரி டெத் நீங்க கொண்டு வர முடியல. இவங்க சொன்னாங்க இல்லையா, இந்த மாதிரி கேஸ்கள் எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னா எவிடன்ஸ் செஞ்சுன்னா எல்லாம் த்ரெட் பேரா இன்வெஸ்டிகேட் பண்ணிடுவோம். இவங்க சொன்ன மாதிரி இதை செட் பண்ணி சுவிட்சை செட் பண்ணி இவங்க போய் போடும்போது தான் இது வரைக்கும் யார் அந்த சுவிட்சை போட்டா இன்னைக்கு மட்டும் இந்த பொண்ணை போக சொல்றது காரணம் என்ன? இந்த பொண்ணு அதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் தரவா செய்வாங்கன்னு சொல்லுவாங்க. டவுரி டெத் கேஸை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லிருக்காங்க. போலீஸ் கையில ஒப்படைக்கல.
ஆர்டிஓ தான் வந்து என்கொயரி பண்றாரு. ஆர்டிஓ ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் தான் எங்க இன்கொஸ்டே அவங்க தான் பண்றாங்க. அதனால வந்து டபுள் டெத் கேஸ்ல தவறு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. காவல்துறை கிடையாது, எல்லாமே வந்துட்டு இவர் சொல்ற மாதிரி பம்பு சட்டி இவருக்கு போனா அது நல்லாதான் இருந்திருக்கும், இல்ல எலக்ட்ரிசிட்டி தப்பு அப்படிலாம் சொல்லிதான் கேஸ மூடிட்டாங்க. இல்ல சான்ஸ் இல்ல. எப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இது இருந்துச்சுன்னா அதெல்லாம் ரூல் அவுட் பண்ணுவோம். ஈவன் எலக்ட்ரிசிட்டி உங்களை கூப்பிட்டு எப்படி சாட்சி எடுத்தாச்சு இல்லன்னா he will be liable. EB காரங்க they are liable. they must give a certificate. இப்ப இந்த EB காரங்க அவங்க வந்து சர்டிபிகேட் கொடுக்கணும். இந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ஆனது காரணம் என்ன அப்படின்னு கொடுத்தாகணும். அவன் வந்து தாமேல பழைய போட்டுக்க மாட்டான். ஆமா எங்க இதுல கரண்ட் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க நாங்க நல்லா தான் வச்சா யாரோ டேப்பர் பண்ணிருக்காங்கன்னு they will give the certificate. அது இன்னமும் கிராமங்கள்ல பெண்கள் அனாமத்தா கொலை செய்யப்படுவது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கு மிஸ்டர் அலெக்ஸ். கண்டிப்பா. அதாவது இதை எப்படி வந்து இந்த விவாதத்தை கொண்டு போறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா சார் வந்து சொல்றத பார்த்தா ஒரு கேஸுமே வந்து டவுரி டெத் கிடையாது, எல்லாமே தற்கொலை முடிச்சிடறாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த இன்டென்ஷன் இல்லாம இருக்கலாம். நீங்க கொலைகள்ல பாக்கும்போது அந்த இன்டென்ஷன் இல்லாம இருக்கலாம். ஒரு மனைவியை அடிக்கிறதுக்கு தான் கணவன் போவார், ஆனா அவர் கொல்லணும்னு போறது கிடையாது. ஒரு கட்டத்துல கடுமையா தாக்கும் போது அந்த மனைவி இறந்து போயிடலாம், அதுவும் டவுரி டெத் தான். அந்த மாதிரி வழக்கு இருக்கலாம். அது டெத் தான், கொலை அது இருக்கலாம். அந்த டெத் அது நான் கொலை தான் ஒத்துக்கிறேன். அந்த மாதிரி கொலை வேற. பெண்கள் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் டைப். அவர்கள் வந்து இந்த மாதிரி நீ கொடுக்கல, நீ வீட்டுல இருந்து ஒண்ணு கொண்டு வரலன்னு சொன்னாவே அடிக்கடி டீஸ் பண்ணிட்டு இருந்தா அவங்களால தாங்கிக்க முடியாது. நிச்சயமாக அதன் காரணமாகத்தான் நிறைய சூசைட் நடக்குது. அதுக்குனால இப்ப சூசைட் நடக்குதுங்கிறதுனால சூசைட் தானே பண்ணிக்கிட்டா, அதனால இதை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அது டபுள் டெத்னே கொண்டாண்டாங்க. டெத் இஸ் அக்கர்ட் இன்லாஸ் ஹவுஸ்ல நடந்துச்சுனாவே அது டபுள் டெத்ன்னுட்டாங்க. டபுள் டெத் தான் நீங்க கொலைன்னு சொல்றீங்க. கொலைதான், அதுதான் சொல்றேன். கொலைன்னாக்க நீங்க சொல்ற மாதிரி மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தி வைக்கிறது, இல்லாசே வந்து அவங்களே வந்து ஊத்தி கொளுத்துறதோ அல்லது அடிச்சு கொள்றதோ வந்து அந்த மாதிரி கொலை இல்ல. அது இவர்களை கொலை, அது தற்கொலை செய்ய தூண்டினது. இவங்க சொன்ன மாதிரி எலக்ட்ரிக் ஷாக் அடிச்சு ஒரு பெண் இறந்திருக்காங்க. அது தட் இஸ் ஸ்பெசிபிக் கேஸ். அந்த மாதிரி பண்ணி இருந்தா பிளான்ட் மர்டர் தான், அதெல்லாம் ஒன்னும் டவுட்டே கிடையாது. அந்த மாதிரி வர்ற கேஸ் 1-2 வரும். இது சினிமாவில காட்டுறது மாதிரி மாப்பிள்ளை புடிச்சுக்கிட்டு மண்ணெண்ணெய் ஊத்தி நெருப்பு வச்சு கொளுத்துறது மாதிரி வழக்குகள்லாம் அந்த அளவுக்கு இதுவரைக்கும் நாங்க இன்வெஸ்ட் பண்ண கேஸ்ல அது மாதிரி வரல. வரதட்சணை கொலைகள் பெண்களுக்கு எதிராக நிகழ்த்தப்படுகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி. இதெல்லாம் நம்ம அதிகமா பேசுறதுக்கு முன்னாடி இந்த திருமண முறையிலேயே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறதா நான் உணர்றேன். ஏன்னா இவ்வளவு குற்றங்கள் நிகழ்த்தப்படுகிறது என்று சொன்னால் அடிப்படை காரணம் திருமணமாகத்தான் இருக்கிறது. அப்ப நம்ம திருமண முறையில என்ன பிரச்சனை இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த கொலை குற்றம் பத்தி, குறிப்பா பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற வரதட்சணை கொலை குற்றம் பற்றி மக்களுடைய பார்வை என்னவா இருக்கு பார்க்கலாம். இதை தவிர்க்கிறதுக்கு ஒரே காரணம், கல்யாணமான உடனே பிரிஞ்சு போய் தனி கொடுத்தனம் போல மாமியா வேண்டாம் மாமனார் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை வந்து மக்கள் எல்லாம் தவிர்த்துக்கிட்டு கூட்டு குடும்ப வாழ்க்கையை வந்து ஆதரிச்சுன்னு சொன்னா இனி தவிர்க்கலாங்க வரதட்சணை கொடுங்க. முயற்சி வந்து ஆரம்பத்திலே எடுக்கப்படாதன் விளைவு வந்து அந்த குற்றச்செயல்கள் ஒரு காலகட்டத்தில் வந்து கொலைகளாக மாறுகிற அவலம் என்பது வந்து இன்றைக்கு நடந்து வருகிறது. யாரும் யாருடனும் ஒட்டாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கைங்கிறதா இருக்கே தவிர அப்ப எல்லாருமே அவர்களுக்கான தனி சுயநல நோக்கங்களோட நகர்ந்து போற மாதிரி அவர்கள் இன்னைக்கு பழகி போயிருக்கிறாங்க. அரசு இதை இன்னும் தீவிரமான சட்டங்கள் இயற்றி அதை வந்து கடுமையாக்கணும். சமூக நல்லுள்ளவர்கள் உள்ள பெரியோர்களை அழைத்து அவங்களுடைய கன்சல்ட் பண்ணி அவங்க கூட ஒரு கவுன்சிலிங் பண்ணாங்கன்னா இதை மேக்சிமம் கம்மி பண்ணிட்டு வரலாம். இது வந்து பெண்கள் தான் திருந்தணும். முதல்ல இந்த கொடுமைக்கு காரணம் முதல்ல பெண்கள், ஆண்கள் இல்லவே இல்லை. இந்திய திருமண முறையில என்ன மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரணும், என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கறத பேனலிஸ்ட் ஒவ்வொன்றா சொல்லணும். மிஸ் மர்சி. ஜாதி, கலாச்சாரம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஒரு கோட்பாடுகள் இருக்கிறது. இதன்படி செய்யணும் அப்படின்ற. இப்ப நிறைய இடங்கள்ல லிவிங் டுகெதர் மெத்தட் கூட அக்செப்ட் பண்ணப்படுகிறது. சோ அந்த மாதிரி பாக்குறப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போய் நல்ல முறைகள்ல பதிவு திருமணங்கள் நடந்தாலே இந்த மாதிரியான பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஜாதியின் அடிப்படையும் மதத்தின் அடிப்படையிலும் பாக்குறப்பதான் இதற்கான காரண கருத்துக்கள் நிறைய இருக்குதுன்றது என்னோட. அது பெற்றோர்களாக பார்த்து செய்து வைக்கக்கூடிய திருமணங்கள்ல தான் இந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது. அதிலும் குறிப்பா சாதியின் அடிப்படையில, மதத்தின் அடிப்படையில ரொம்ப வீரியமா அதெல்லாம் பாக்குற போதுதான் இந்த பிரச்சனைகள் அதிகமா இருக்கு. அதுக்காக நான் பெற்றோர்கள் வேணான்னு நான் சொல்ல, நிறைய கலாச்சார மத கோட்பாடுகளை ரொம்பவும் ஃபாலோ பண்ண வேணான்றது என்னுடைய தாழ்மையான. சாதி மத கட்டுகளை கடந்து ஒரு கல்யாணம் நடந்தா அங்க இந்த பிரச்சனைகள் இருக்காது அப்படிங்கிறீங்க. இதை சாதி மதத்தோட மட்டுமே
நம்ம பார்க்க முடியுமா அப்படிங்கறது எனக்கு தெரியல. மிஸ்டர் கருணாநிதி நீங்க சொல்லுங்க. கல்யாணத்துக்காக மாப்பிள்ளை போய் பாக்குறேன். இப்பெல்லாம் நிறைய ஏஜென்சிஸ் எல்லாம் வந்துட்டாங்க. கொடுக்கும் போதே நீங்க உங்க ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க ஸ்டேட்டஸ் என்ன, அவங்க பொண்ணுக்கு என்ன செய்வாங்கன்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது இவர்கள் வேண்டுபவர்கள் அதை செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். தேவையில்லாம கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னா அவங்கள்ட்ட கேட்கறதுங்கிற விஷயமே கூடாது, எதிர்பார்ப்பே இருக்கக்கூடாது. மிஸ்ஸஸ் கஜலட்சுமி as an advocate நீங்க சொல்லுங்க, வரதட்சணை கொடுமை, வரதட்சணை கொலை குற்றங்கள் இதை எப்படி தடுக்கலாம்? இல்ல அதான் அந்த சில ஜாதிகளிலும் சில மதத்திலயும் இருக்கிற சம்பிரதாயங்களை குறைக்கணும். ஒரு சில இதுல ரிலிஜன் என்ன பண்றாங்க, 3 நாள் கல்யாணம் பண்ணணும்னுவாங்க. அதுவே நிறைய செலவாயிடும் பெண் வீட்டாருக்கு. அந்த 3 நாள் ரிசப்ஷன், அடுத்த நாள் கல்யாணம், சாயங்காலம் ஒரு ரிசப்ஷன். அதாவது 3 நாள் பெண் வீட்டார் மாப்பிள்ளை அழைப்பு நிற்பாங்க. அந்த சம்பிரதாயத்துல கொஞ்சம் குறைச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதெல்லாம் கண்டிப்பா பண்ணணும்னு கேக்குறாங்க இப்ப கூட. அதுவும் ஒரு விதத்துல டவுரி ஹராஸ்மெண்ட் மாதிரி தான். இதெல்லாம் நீங்க பண்ணிடுங்கன்னு அந்த 3 நாள் செலவு, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற அந்த சம்பிரதாயம் டிமாண்ட் அதெல்லாம் குறைச்சோம்னு சொன்னா கண்டிப்பா வரதட்சணை குற்றங்கள் குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மிஸ்டர் அலெக்ஸ் நீங்க சொல்லணும், இதை தடுப்பதற்கு நம்ம என்ன பண்ணணும்? எனக்கு இந்த இந்திய திருமண முறைகள்ல உடன்பாடு இல்லை, அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. பொதுவாகவே இந்த வரதட்சணை கொடுமை என்பது ஒரு சமூக கட்டமைப்பினாலே ஏற்படுத்தப்பட்டது. ஸோ அந்த கட்டமைப்பை நம்ம மாத்துறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா ஆண்களுக்கும் திருமணம் செய்கிற ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. உதாரணத்துக்கு வரதட்சணை தரவங்க ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க, நாங்க கொடுக்கற சீர்வரிசையை வச்சுக்கிட்டா அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க வாழ்வாங்க அப்படின்னு. இப்ப நான் ஒரு ஆண் பார்வையிலிருந்து நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அப்போ என் வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களை என்னால ஈட்டுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில நான் எதுக்கு திருமணம் பண்ணிக்கணும்? இது ஒரு கேள்வி. இன்னொரு விஷயத்துல பாத்தீங்கன்னா இது 2 பர்சனாலிட்டி, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்சனாலிட்டி மிக்ஸ் ஆகுறாங்க இந்த இடத்துல திருமணத்துல. அந்த இடத்துல அன்பை பரிமாறிக்கொள்வதற்கு தான் வாய்ப்பை கொடுக்கணுமே தவிர பொருளையோ பணத்தையோ வச்சு இந்த இடத்துல நாம அதை சுத்தி ஒரு பெரிய வேலி போடுறதுனாலதான் இந்த பிரச்சனையே முதன்மையான காரணம்னு நான் நினைக்கிறேன். சோ இந்த பிரச்சனை இல்லாம ஒரு ஆணுக்கும் ஒரு பெண்ணுக்கும் முழுமையான புரிதல் ஏற்பட்ட பிறகு அவங்க திருமணம் பண்ணிட்டாங்கன்னா, அது நியூக்ளியர் ஃபேமிலியா இருந்தாலும் சரி, இல்ல ஜாயிண்ட் ஃபேமிலியா இருந்தாலும் சரி, அந்த புரிதல் இருந்தா இந்த வரதட்சணை பிரச்சனைன்றது இருக்காது. இன்னைக்கு நிகழ்ச்சியில கலந்துகிட்ட பேனல் மெம்பர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு வாழ்க்கையினுடைய அடுத்த பரிமாணம் தான் கல்யாணம். அதை யாரும் பிசினஸ் ஆக்காதீங்க, வணிகமாக்காதீங்க அப்படிங்கிற ஒற்றை மெசேஜோட இந்த நிகழ்ச்சியை நம்ம முடிக்கிறோம். இந்த நிகழ்ச்சி ஒரு பெரிய ஐ ஓபனரா இருந்திருக்கும் நாங்க நம்புறோம். மீண்டும் ஒரு குற்றச்சரித்திரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.